சரிங்களா? ரெண்டாவது குறட்பா. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். இது அருமையான குறளுங்க. தன்னிலைமை மன்னிக்க, இந்த குறட்பால் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குறட்பாவில் கொஞ்சம் அது அந்த கொண்டு கூட்டுதல்னு ஒன்று சொல்லுவோம். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படின்னு இல்லைங்களா? அந்த இறை எப்படிப்பட்டது? நிகரில் இறை, ஒப்பற்ற இறை. நிகரில் இதைத்தான் மணிவாசகர் ஒப்பிலா மணியே, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியேன்னார். இது திருவாசகம். படிதான் இல்லா பரம்பரன், படித்தான் இல்லா, படின ஜெராக்ஸ், படி இல்லாத முதலவன், அவனை போல இன்னொரு ஆள் இல்லை. படிதான் இல்லா பரம்பரன் என்று திருவாசகத்தில் பிரிதொரு இடத்துல அவர் குறித்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய பெருமக்கள் இறைவனை குறிக்கின்ற பொழுது ஒப்பற்றவன் அப்படிங்கிற செய்தியை எல்லாருமே கொடுத்திருக்கிறாங்க. தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களில் குறித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அந்த இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்னா நிகரில் இறை. அப்புறம் அந்த இறைவன் எப்படி இருப்பான்? அறிவாகி நிற்பான், எங்கும் இருப்பான், நிகரில் இறையாக நிற்பான். அப்போ அந்த இறை என்கிற சொல், அப்போ ஆ என்ற எழுத்து உயிர் பொருள் அல்ல, எழுத்து சடம், நாதம்தான். நாதம் என்பது 36 தத்துவத்தில் ஒன்று, அது சடம். ஆனால் இறைவன் சடம் அல்ல, அறிவாகி நிற்பான். அப்போ இறைவன் அறிவு பொருள். அது எப்படிப்பட்ட பொருளாக? எங்கும் இருக்கும். அதான் சர்வ வியாபகம் என்று சொல்லப்பெறுவது. எப்படி இருக்கும்? நிகரற்றதாக இருக்கும். இறை எங்கும் இருக்கக்கூடிய இறை என்பது நிகரில்லாதவன் என்பதனால அதை நிகரில் இறை என்று சொன்னார். இதைத்தான் வள்ளுவ பெருமான் தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னார். அதனால தான் அப்பர் சுவாமி நாம் ஆர்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் என்ற பதிகத்தில் தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழைவோர் காதில் நாம் ஆம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச் சேவடி இணையே குறிகினோம் என்று அப்பர் சுவாமிகளும் அருளியிருப்பதை நீங்கள் நினைவு கொள்ளலாம். அதனால் நம்முடைய பெருமக்கள் இவ்வாறு கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். நிறைய இடங்கள் உண்டு. நீங்கள் திருமுறைகளை படிச்சிங்கன்னா சிவபெருமானுக்கு நிகர் இன்னொருவர் இல்லை. திருமந்திரம் ஆணி அடித்த மாதிரி சொல், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடனும் இல்லைன்னார். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இதை விட யாராவது சொல்லணும்? 3000 ஆண்டு யோகம் இருந்த ஒரு யோகி சொல்றாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. நீ தேடு, கண்டுபிடி பார்க்கலாம், வருமாயா? ஒருத்தரும் இல்லைன்ட்டார். இப்படி நம் பெருமக்கள் அங்கங்கே கொடுத்துருக்கிறாங்க. அதனால் இறை என்கிற பரம்பொருள் நிகரில் இறை, எங்கும் நிகரில் நிறைந்து நிற்கும். அப்போ நிற்கும் எப்படி இருக்கும்? நிறைந்து நிற்கும், எங்கும் நிறைந்து நிற்கும், அறிவாகி நிற்கும். இப்படி அதை கொண்டு கூட்டி கொண்டு இன்னும் கூடுதலான செய்திகளை நீங்கள் சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ரெண்டாவது குறட்பாக்கு வந்துடுவோம். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். அதுக்கு என்ன உரை கொடுத்துருக்க பாருங்க. எங்கள் இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாமல் என்றும் ஒரே தன்மையனாகி நிற்கின்ற நிலைமையை நிலையான உயிர்கள் அடையுமாறு, நிற்கின்ற நிலைமையை நிலையான உயிர்கள் அடையுமாறு உதவி செய்கின்ற சக்தியோடு வேற்றுமையின்றி நிற்பான். அப்போ ரெண்டாவது குறட்பா என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், இறைவனுக்கும் சக்திக்கும் இருக்கிற தொடர்பை சொல்லுகிறது. இறைவன் இறைவி அப்படின்னு அர்த்தம். இறைவி என்பதைத்தான் இங்கே சக்தி என்ற சொல்லால் குறித்திருக்கிறார். அந்த சக்தியை விட்டு ஒருபோதும் நீங்கி நிற்பவன் அல்ல, சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். இப்போ கேள்விக்கு வருவோம்.
அதாவது முன்ன பதிமுது நிலைன்னு ஒன்று படித்தோம் இல்லைங்களா? அதாவது சிவம் என்று பெயர் எப்போ தன்னிலையில் நிற்கும்போது சிவம் என்று பெயர். சரி, அதுக்கப்புறம் உயிர்கள் மாட்டு கருணை கொள்ளுகிற பொழுது என்ன பெயர்? சக்தின்னு பேருன்னு படித்தோம். இறங்கி வரும்போது அது சக்தி என்று பெயர் பெறுகிறது அப்படின்னு படித்தோம். அப்போ நீங்கள் இப்போ கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, கோயிலில் சிவங்கிற ஒன்றே போதுமே, சக்தின்னு ஏன் வந்துச்சு? பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தி தேவை. அந்த பயன்பாட்டுக்கு வரும்போது அந்த சக்திக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? பிரிப்பில்லாத சம்பந்தம். இவன் வேறல்ல, அவன் வேறல்ல. இது எது போல? சூரியன் இருக்கிறது, சூரியனுடைய கதிர் இருக்கிறது. சூரியன் பல லட்சம் கிலோமீட்டருக்கு அந்தால் இருக்குது, அப்பால் இருக்குது. அந்த சூரியனுடைய கதிர் தான் நம்ம மேலே வந்து விழுது இல்லைங்களா? அந்த கதிரும் அதுவும் வேறா ஒன்றான்னு கேட்டால் வேறுமல்ல ஒன்றுமல்ல. அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் சூரியனுடையிலிருந்து பிறக்கின்ற கதிர் அது. அந்த கதிர் தான் நம்ம மேலே வந்து விழுகிறது. அப்போ இந்த கதிர் இல்லாமல் அந்த சூரியனை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுபோல் சிவம் அந்த கதிர் போல சக்தி. சக்தி பயன்பாட்டு நமக்காக பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த கதிரை பிடித்து கொண்டால் கதிரின் வழியாக சூரியனை பார்க்கலாம், சக்தியை பிடிச்சிக்கிட்டால் சக்தி வழியாக சிவத்தை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அருளின் வழியாகத்தான் சிவம் புலப்படும், அருளை விடுத்து சிவம் புலப்படாது. நீங்கள் சக்தின்னு சொன்னால் தான் நீங்கள் பெண் தெய்வம்னு கருதிடுவீங்க. சக்தி என்ற பெயரை மறந்துடுங்க. அவன் அருளாலே அவனை பற்றணும். அப்போ அவனுடைய கருணைக்கு அருள் என்று பெயர். அருளை பற்றி கொண்டால் அருள் கொண்டு உயிரை சிவத்தில் சேர்த்திடும். இதுதான் நுட்பம். அப்போ அவனுக்கும் அருளுக்கும் இருக்கிற பந்தம் எப்படிப்பட்டது? பிரிக்க இயலாது. சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். ஏங்க அவரை மட்டுமே இருந்துட்டு போக வேண்டியதானே, அவர் ஏங்க இப்படி ரெண்டா வரணும் அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி எழுப்பினால் அவங்களுக்கு தான் முதல்ல சொல்லப்பட்ட செய்தி. எதுக்கு அவர் ரெண்டா வந்தார்? தன்னிலைமை மண் உயிர்கள் சார. தன் நிலைமை தான் எப்படி இருக்கிறாரு? ஒரே நிலையில் இருக்கிறார். பதிமுது நிலைக்கு படித்தோம் இல்லைங்களா? மாறாத தன்மையில் இருக்கிறாரா அவர்? ஆம், நிலை மாற்றம் இல்லாதவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அதை ஏங்க கேட்குறீங்க? ஏன்? நாம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நேற்று வேற மாதிரி இருந்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி இருப்போம், நாளைக்கு இப்படி இருப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ரேஞ்சே வேறு இல்லை, நாளைக்கு பார்த்துக்குவோம். நாம் சாருகிற சார்பை பொறுத்து மாறிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? சித்தாந்த வகுப்பு வரும்போது உருத்தராக்க மாலை எடுத்து போட்டுட்டு திருநீரை பளிச்சுன்னு பூசிக்கிட்டு சித்தாந்த வகுப்பு போகிறேன்னு வருவோம். இங்கேருந்து வீட்டுக்கு போடனே மாலையை கழட்டி பத்திரமா வச்சோம்னா அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தால் போதும், எடுத்து பத்திரமா வை. அப்புறமேலு திருநீர் இப்படின்னு துளி கொண்டு வச்சுட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு போயிடுவோமா இல்லையா? இந்த மாலையை போட்டு அங்கே போவோமா என்ன? ஐயோ அது யாராவது என்னாச்சு என்ன நினச்சிட்டா என்ன பண்ணுறது? எல்லோரும் பார்த்து என்ன சாமியாராக போய்ட்டுன்னு கேட்பாங்களே. அதனால் அங்கே திருநீரை துளி கொண்டு வச்சுட்டு அது ஒரு ஊதி விட்டுட்டு இல்லைங்களா, உளுத்தராக்க மாலை ஈதி இருந்தால் கூட தெரியாத மாதிரி கொஞ்சம் போட்டு சட்டை போட்டு மறைச்சிக்கிட்டு யாராவது அடியாக இருந்தால் நானும் போட்டிருக்கிறேங்களே அப்படின்னு காட்டிக்கலாம். இல்லைன்னா மறைச்சி பத்திரமா வச்சுக்கலாமே. நம்ம அறிவின் லட்சணம் அவ்வளோதான். ஓ அவர் சிவனடியாரியா, அவர் அப்படி தான் இருப்பார்னு. எங்கே போனாலும் செத்த வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருப்பார், கல்யாணத்துக்கு போனாலும் அப்படி தான் இருப்பார். இப்படின்னு ஒரு முத்திரையை பதிக்கிறதுக்கு எத்தனை காலம் தேவைப்படுமா தெரியுமா உங்களுக்கு? ஏன் நான் சிவனடியார் இப்படி தான் இருப்பேன், திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டேன், உருத்திராக்கம் இல்லாமல் இருக்க மாட்டேன், நாள்தோறும் கோயிலுக்கு போவேன், குளிப்பேன், பூஜை பண்ணுவேன், இதான் என் வேலை. அதை சொல்வதற்கோ அந்த செயலை செய்வதற்கோ நான் சிவனடியார் என்று என்னை காட்டிக்கொள்வதற்கோ எனக்கு தயக்கம் அவசியமில்லாத ஒன்று. ஆனால் நாம் தான் தயங்கி 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 நிற்போம். அதுவும் குறிப்பாக நம் சமயத்தை சார்ந்தவர்கள், நான் சொல்வது பொதுவான ஒரு நிலையில் நம் சமயத்தை சார்ந்தவர்கள் தாங்க நான் இன்ன சமயத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு தயங்கி நிற்பது. மாற்று சமயத்தை சார்ந்த யாரும் தயங்குவதில்லை, பெருமையாக நிற்கிறான். தான் இன்னார் என்று காட்டுவதில் அவன் தயங்குவதே இல்லை. ஆனால் நம்ம மட்டும்தான் பயந்து 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 யாராவது ஏதாவது நினச்சிக்கிட்டா என்னங்க பண்ணுறது, நினச்சா நினச்சிட்டு போகிறான். என்னப்போ
அப்படிங்கிற உறுதிப்பாடு வரமாட்டேங்குது இல்லையா? நீங்கள் அதான் சிந்திக்கணும். எனவே ஒரு முகமதியர் தன்னை முகமதியர் என்று காட்டிக்கொள்வதில் வெட்கப்படுவதில்லை. ஒரு கிறித்துவர் தன்னை கிறித்துவர் என்று காட்டிக்கொள்வதில் வெட்கப்படுவதில்லை. ஆனால் நாம் மட்டும்தான் நம்ம அடையாளத்தை காட்டுவதில் வெட்கப்படுகிறோம். இந்த நிலை மாறணும். மாறினா தான் இந்த மண்ணை பாதுகாக்க முடியும், இல்லைன்னா மாறி போயிடும். நினைவிற்கொள்ளுங்க. எனவே நாம் யாரையும் யார் நெத்திலையும் பூச வேண்டியதில்லை. ஆனால் என் நெத்தியில் பூசுக்கு யாரை கேட்கணும்? நாத்தியார் பர்மிஷன் வாங்கணுமா என்ன? இல்லையே, இது என் நெத்தி, என் நெத்தி நான் பூசியிருக்கிறேன். உனக்கு என்ன? பார்க்கறனா பாரு, பார்க்கலாம் பார்க்காம போ, எனக்கு என்ன? இப்படிலாம் பூசினா என் கூட வராத, நீ போய்க்க, நான் பின்னாடி வரேன். இல்லை நீ முன்னாடி போ, பின்னாடி வரேன், நான் போகிறேன் பின்னாடி வரேன். இல்லை நீயே போய்க்க, நான் வராமே விட்டுறேன் போ. அவ்வளோதானே முடிவு. இது என்ன இருக்குது? எங்கூட வரணும், இப்படிலாம் வரக்கூடாது. ரொம்ப நல்லதாக போச்சு, போயிட்டு வாங்க, அலைச்சல் மிச்சம், எல்லாம் மிச்சம்னு கம்முன்னு இருந்துக்கலாம் இல்லையா? இப்படி உறுதி எடுத்தீங்கன்னா தான் வந்து தொலை அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. என்னங்க இப்படி? அது ஏங்க கேட்குறீங்க? அவர் 4 நாளைக்கு அப்புறம் அவரே சொல்லுவார், நம்ம வீட்லிங்க திருநீர் பூசாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அவரே பெருமையாக பேசுவார். ஆனால் ஏளனமாக பேசுவார் பார்த்தீங்களா? அதை பொறுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த நிலை நாளைக்கு வரும். நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா பாருங்கள் அப்படின்னா அவன் அப்படி தான் பேசுவார். சண்டை தான் வந்துட்டு. முதல்ல எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எதிர்ப்புகள் வருகிற பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகுங்க, ஏளனத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அப்போ தான் அவங்க ஏற்கிற காலம் வரும். எதிர்ப்பை கடந்து ஏளனத்தை கடந்தாதான் ஏற்கும் நிலை வரும். சும்மா வந்துடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அதனால் சொன்னார், இறைவன் ஏன் இறைவி என்று 2ஆ வரணும் அப்படின்னு கேட்டால், இந்த உயிர் பாசத்தில் இருக்குது, நிலை மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்குது இல்லையா? இந்த நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட உயிரை நிலையாக இருக்குமாறு செய்யணும்னா அவன் தானும் தன் தையலுமா வரணும். யான்னார் அவன் ஏன் 2ஆ வந்தான் தெரியுமா? உன்னை ஒன்னாக்கிறதுக்காக. உன்னை கொண்டாந்து தன்னில் கலந்து நீ என்னை போல் இரு என்று இருக்க செய்வதற்காக அவன் 2ஆக வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால சொன்னாரு, தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார. அந்த சொல்ல கவனிங்க, மண்ணுயிர்னு 3 சுழியின் போடல, மண்ணுயிர்னு 3 சுழியின் போட்டிருக்கலாம் இல்லையா? போட்டிருக்கலாம் தான். ஏன் போடாம விட்டாரு உமாபதி சிவம்? மண்ணுயிர்னு போட்டிங்கன்னா மண்ணில் வாழ்கிற உயிரை மட்டும்தான் குறிக்கும், விண்ணில் இருக்கிற உயிரை குறிக்காது. ஏன்? விண்ணிலும் உயிர்கள் இருக்குதா? இருக்குது. எனவே நிலை பெற்ற உயிர்கள், சைவ சித்தாந்தத்தின் கோட்பாடே தான், உயிர் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, உயிர் அனாதி பொருள். எனவே நிலையானது, உயிர் நிலையானது. ஆனால் உயிருக்கு கிடைக்கும் உடம்பு தான் நிலையானது அல்ல. எனவே உடம்பு நிலையில்லாதது, உயிர் நிலையானது. ஆனால் உயிர் நிலையான இந்த உயிர் உடம்பென்ற கூட்டுக்குள்ள சிக்குவதனால நிலை மாற்றத்துக்கு உட்பட்டதாக உழன்று 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 கரங்கோலை போல்வதோர் காய பிறப்புக்குள்ள சிக்கி சுழலுகிறது. அதுவே இந்த உயிர். இந்த உடம்பென்ற கூட்டை விட்டு விட்டு சிவம் என்கிற பொருளை பற்றி கொள்ளுமானால் நிலை மாற்றத்துக்கு உட்படாமல் நிலையாகவே நின்று விடலாம். இப்போ தான் நீங்கள் முடிவு பண்ணும், நிலை மாற்றத்துக்கு உட்படலாமா, நிலையாக இருக்கலாமா? நிலையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவபெருமானை நேசிங்க, அவர் தான் உங்களை நிலையாக இருக்க செய்பவர். உடம்பை நேசித்தா நிலை மாற்றத்துக்குத்தான் உட்பட வேண்டிய நிலை வரும். எனவே உடம்பின் உள் இருக்கிற சிவத்தை நேசித்தால் நிலையாக இருக்கலாம், உடம்பை நேசித்தால் நிலை மாற்றத்துக்கு உட்படலாம். எனவே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னை போல உயிர்கள் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் தானும் தன் தையலுமாக வருகிறான். இது மிகப்பெரிய கருணை. இதைத்தான் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன புழியாய் மழை ஏலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமான் அறிவுறுத்துகிறார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அறிவுறுத்தார். ஞானசம்பந்த தோளுடைய செவியன்னு சொன்னதே அதுதான். தோடு உமையம்மைக்குரியது, செவியன் பெருமானுக்குரியது, ரெண்டையும் சேர்த்து தான் சொன்னார். அப்படி தோட்டம் மட்டும் சொல்கிறாருந்தா தோடுடைய செவியல் என்று அவர் பாடியிருக்கணும். தோடுடைய செவியன் ஏன் பண்ணார்? செவியன் ஆண்பால், தோடு பெண்பாலுக்குரியது, ரெண்டையும் இணைத்தார். ஏன்?
நம்பொருட்டுத்தான் சிவம் இரண்டாக நிற்கிறது என்ற உண்மையை உலகு சொல்வதற்காக அந்த முதல் பாட்டிலே தானும் தன் தையலுமாய் என்று பதிவு செய்தார். இதைத்தான் நம்முடைய திருமுறைகள் அனைத்திலும் நீங்கள் பார்க்கலாம். இறைவனை பாடுகிற போதெல்லாம் உமையொரு கூரனாக, மாதொரு கூரனாக, பெண் பாகம் உடையவனாக எல்லா அருளாளரும் பாடியிருக்கிறாங்க. ஒருவர் கூட விடலைங்க. எல்லா பெருமக்களும் மாதொரு பாகன் இந்த செய்தியை 1ஆம் திருமுறையில் தொடங்கி 12ஆம் திருமுறை வரை மாதொரு பாகன் என்ற சொல்லாட்சி உண்டு. இறைவனும் இறைவியுமாக இருக்கிற நிலை. இதைத்தான் அபிராமி பட்டர் உமையும் உமையொரு பாகமுமாகி இங்கு எமையும் அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்கள் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையொரு தோழியின் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமி பட்டரும் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதரும் பாடும்போது அம்மையை பாதியாக கொண்டவன்னு சிவபெருமான அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறார். எனவே எல்லா அருளாளர்களும் இறைவனை உமையொரு கூரனாக போற்றியிருக்கிறார்கள். அவர் போற்றியது காரணம் எதற்காகன்னு கேட்டால் உயிர்களை தன்னை போல உயர்த்துவதற்காக. அப்போ சிவம் தன் நிலையில் நின்றால் நாம் மேலே போக முடியாது. அவன் நம் மீது இரக்கம் கொண்டு கருணையாக சக்தியாக இறங்கி வந்தால் அந்த சக்தி என்கிற கருணை நம்ம என்ன பண்ணோம், கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் சிவத்தில் கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் அங்கே வச்சிரும். அப்போ நாம் என்னவாயிடுவோம், சிவமான் தன்மையோடு மேலே இருப்போம் என்பதை 2வது குறட்பா உணர்த்துகிறது என்று சொல்லி உணவு இடைவேளைக்கு பிறகு நம்ம நூலை தொடர்ந்து சிந்திப்போம்.